வணக்கம். நான் இயற்கை விவசாயிங்க, செஞ்சியிலிருந்து அருண் பாண்டியன். நம்ம பார்த்துட்ருக்கிறது நிலக்கடலைக்கான பதிவு. ரொம்ப மகிழ்ச்சியான பதிவுங்க. எந்த விவசாயியும் இவ்வளோ மகிழ்ச்சியாக பதிவு பண்ணுவாங்களா? பெரும்பாலும் மகிழ்ச்சியாக இருந்தால் விவசாயிங்க சொல்ல மாட்டாங்க. துக்கமாக இருந்தால் துக்கம்பாங்க, விவசாயம் பொய்த்து போயிடுச்சும்பாங்க. ஆனால் நான் எந்த நல்லா விளைஞ்சிடுச்சு அப்படின்னு யாருமே பீத்திக்கிறது இல்லை. ஏன்னா கண்ணு பட்டுரும் அப்படிங்கிறதுனால. நம்ம அப்படி இல்லைங்க, உண்மையை அப்பப்போ உடச்சி சொல்லிவிடுவோம். நம்ம இந்த வருஷம் நிலக்கடலையை பார்த்திங்கன்னா தாளடியை உழுது, எப்போவுமே வருஷம் சம்பா சம்பா போகத்தில் இருந்த நெல் ரகங்களை அறுத்துட்டு அந்த தாளடியை உழுது தான் நம்ம நிலக்கடலை போடுவோம். இந்த வருஷமும் நிலக்கடலை உழுது காய வச்சு போட்டிருக்கிறோம். மல்டி சீடர் மிஷினில் இந்த வருஷம் புதுமையாக போட்டோம். நேரடி விதைப்பாக ஹேண்ட் சீடர் மிஷினில் போட்டோம். 3 மிஷினில் போட்டேன். அதில் 2 மிஷின் பழைய மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. விதைகள் சரியாக விழலை. புது மிஷின் மட்டும்தான் விழுந்தது. அது உங்களுக்கு முன்னாடி ஒரு காணொலியை கொடுத்தேன். சரியாக விதை விழல, இடையே விழுந்துருச்சு. வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் 30 நாளில் பார்த்திங்கன்னா அந்த வேரழுகல் நோய் வந்துருச்சுங்க. இப்போ கூட இந்த பாருங்கள், இந்த ஒரு செடி இருக்குது, வேரழுகல் நோய் இருக்குது. எங்கேயோ ஒன்று இருக்குது. இப்போது ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த ரகம் பார்த்திங்கன்னா திண்டிவனம் 7 பட்டாணின்னு சொல்லுவாங்க, சிறுமணின்னு சொல்லுவாங்க, கொத்து ரகம்னு சொல்லுவாங்க, விவசாயிகள் நாட்டு ரகம்னு சொல்லுவாங்க. இந்த ரகத்தை 60 ஆண்டுகளாக என் மக்கள் புழக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக இந்த மக்கள் புழக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்? இதை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன? எல்லா பருவத்திலையும், எல்லா இடங்கள்லையும், எல்லா சீதோஷ நிலைக்கும் தன்னை தகவமைச்சிக்கிட்டு தற்சார்பாக ஒரு விவசாயிக்கு நன்மை செய்யக்கூடிய, காப்பாற்றி விடக்கூடிய ஒரு ரகம்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது இந்த சிறுமணி தாங்க. இதை நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆரம்பத்தில் என்னை வீட்டில் பேசினாங்க, என்னடா இப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்குது. கோடையில் இப்போது தொடர்ச்சியாக ஒரு 5-6 மழை பெஞ்சிடுச்சு. சீதோஷ நிலை அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. வெப்பநிலையே இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த ரகம் எப்போவுமே வருஷம் இப்போ மழை பெஞ்சிடுதுங்க. அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நம்ம நிலக்கடலைகளே எதுவுமே நம்ம நிறைய இந்த இடுபொருளை கொடுக்குறதில்ல. ஏன்னா வளர்ந்து சாஞ்சி போயிடுது, ஈல்டு கம்மியாகிடுது, அறுவடைக்கு சிரமமாக இருக்குன்னு. இப்போ இடைவெளி சரியாக கொடுக்கணும் தான் அந்த மிஷினில் போட்டோம். கூடுதல் இடைவெளி கிடச்சிது, போச்சுன்னு பேசுனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அபிவிருத்தியாக படர்ந்து விரிந்து வளர்ந்துருக்குதுங்க. பொதுவாக ஒரு செடி தனக்கு தேவையான இடங்களை ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு வளர்ந்து நிற்கணும்னு, வளரணும்னு ஆசைப்படும். அப்படி வளர்ந்ததுன்னா தேவையான ஈல்டு அது கொடுக்குங்க. இப்போ இந்த செடியும் அப்படி கொடுக்கறதுக்காக ரொம்ப படர்ந்து அழகாக வளர்ந்துருக்குது. இடைவெளியே இல்லாமல் அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க. ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய அந்த கம்பி அரும்புகள் இறங்கிட்டு இருக்குது, பூ பூத்துட்ருக்கு. நிறைய ஈல்டு கிடைக்கும்னு நம்புகிறேங்க. கோடைக்கு நன்றி, இந்த ரகங்களுக்கு நன்றி.